லட்சுமி பேசுகிறேன். நம்ம வந்து ப்ளவுஸ் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பேக் லைட். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அவங்களுக்கு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் இங்கே இருக்கும், அதில் வச்சுக்கோங்க. சில ஜாயிண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இறங்கியிருக்கோம், அதை கேர் பண்ணாதீங்க. கரெக்டாக இந்த எல்போவில் மிடில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், நல்லா இடுப்பு இறக்கமாக எடுங்க. இவங்களுக்கு வந்து 14 இன்ச்சஸ் வருது பேக் ஹைட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேக் ஹைட்டு. இதுலேருந்து லெஸ் பண்ணி நீங்கள் 13.5 வந்து ஃப்ரண்ட் ஹைட் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் நீங்கள் வந்து முன்னாடி இருந்து தான் நீங்கள் அளவு எடுக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்க, இப்படி ஆஃப் செஸ்ட் ரவுண்டு அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் ஜாயிண்ட் எடுங்க. சைடில் ஆர்ம் ஜாயிண்ட் ஆண்ட இங்கேருந்து இங்கே எடுத்தோம்னா 19 வருது ஆஃப் செஸ்ட் ரவுண்டு. அப்புறம் ஃபுல் செஸ்ட் ரவுண்டு எடுக்கணும். இங்கே பாருங்க, ஃபுல் செஸ்ட் ரவுண்டு. இந்த மிடில் எடுக்கக்கூடாது. இங்க மிடில் எடுக்கக்கூடாது. இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து பாருங்க, அந்த இடத்துல இப்படி ரவுண்ட் எடுக்கணும். இப்படி அளவு எடுத்துட்டு நம்ம அளவு எடுக்கிறதுல +4 வச்சுக்கணும். ரொம்ப குண்டா இருந்தாங்கன்னா 5 வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ இவங்க மீடியமாக இருக்காங்க, இவங்களுக்கு +4 வச்சுக்கோங்க. செஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் +4 வைக்கணும், மற்றதுக்கெலாம் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? செஸ்ட் ரவுண்டில் மட்டும் 36 வந்து +4 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஹிப் ரவுண்டு வந்து இப்படி எடுக்கணும். சரிங்களா? இந்த ப்ளவுஸோடைய எண்டில் ஃபுல் ரவுண்டு ரொம்ப டைட்டாக இது பாருங்க, இப்படி இருக்கிலாம் எடுக்காதீங்க. கரெக்டாக நம்ம ஒரு விரல் உள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். ஓகேங்களா? இது ஹிப் ரவுண்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. இங்கே பாருங்க, இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அவங்க தோணு பேசாதீங்க. இங்கே ஷோல்டர்லேருந்து இப்படி வச்சு ஃப்ரண்ட் நெக். ஓகேங்களா? ஃப்ரண்ட் நெக் வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. 6 வேணுமா 6.5 வேணுமான்னு அவங்கள கேட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி தான் எடுக்கணும். சரிங்களா? இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்படி கேட்டுக்கோங்க அவங்க. சரிங்களா? இப்போ பேக் நெக். இங்கே பாருங்க, ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இப்படி எடுக்கணும். இப்போ இவங்களுக்கு 8 இருக்குது. நீங்கள் இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு எங்கே வேணும்னு கேட்டுக்கோங்க. இல்லை நெக்கு சின்னது வேணுமா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், 1 இன்ச் கம்மி பண்ணிக்கலாமா, இல்லை இந்த நெக்கு டீப் பண்ணணுமா அவங்கள கேட்டு பண்ணிக்கோங்க. நெக்கு அளவு எடுக்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து செஸ்ட் ரவுண்ட். ஓகே, இப்போ ஸ்லீவ் லென்த்து. இது பாருங்க, சில ஸ்லீவ் வந்து இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, அது வந்து ஒன்று கீழே இருக்கும், இன்னும் மேலே இருக்கும். இந்த கரெக்டாக இந்த ஷோல்டர் முடியும் போது இந்த பெண்டு வருது பாருங்க, அதுலேருந்து எடுங்க ஸ்லீவ் லென்த்து. அவங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் வேணுமா ஃபுல் ஸ்லீவ் வேணுமான்னு கேட்டுக்கோங்க. எந்த இடத்துல ஸ்லீவ் லென்த்து ஹைட் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ரவுண்ட் எடுக்கணும். பார்த்து எடுங்க. இந்த ஸ்லீவ் லென்த்லேருந்து இப்போ இவங்களுக்கு வந்து 6.5 இருக்குது. இப்போ 6.5னா அந்த 6.5ல் டவுன் ரவுண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? இப்படி கரெக்டாக இது பாருங்க, ஒரு விரல் உள்ளே விட்டு இங்கே பாருங்க, ஒரு விரல் உள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். 13.5 வருது இவங்களுக்கு டவுன் ரவுண்ட். ஓகேங்களா? ஸ்லீவோடைய அப் ரவுண்ட் எங்கே எடுக்கணும்னா இங்கே பாருங்க, நீங்கள் எடுக்கணும். இப்படி கரெக்டாக இந்த கை ஜாயிண்ட் வந்து பாருங்க, கீழே ஆமாண்ட கரெக்டாக இப்படி நேராக எடுத்து இப்படி பண்ணணும். எனக்கு இங்கே எடுக்கிறதா தெரியலன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இங்கேருந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரவுண்ட் எடுங்க. ஓகேங்களா? இப்படி ரவுண்ட் எடுங்க. அதுக்கும் நீங்கள் விரல் உள்ளே விட்டு தான் நீங்கள் அளவு எடுக்கணும். சரிங்களா? ஸ்லீவோடைய அப் ரவுண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? எல்லா அளவும் எடுத்தாச்சு. பேக் ஹைட்டு, ஃப்ரண்ட் ஹைட்டு, ஆஃப் செஸ்ட் ரவுண்டு, ஃபுல் செஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் டவுன் ரவுண்டு, ஸ்லீவ் அப் ரவுண்டு. ஏன்னா ஓகேங்களா? அப்புறம் இந்த நாட்டு வைக்கிறது வந்து இந்த ஜாயிண்ட்லேருந்து இங்கேருந்து 3 இன்ச்சில் வைக்கணும் நாட்டு. ஓகேங்களா? 3 இன்ச்சில் வச்சுட்டீங்க. லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போதோ சாதா ப்ளவுஸ் தைக்கும் போதோ நெக்கு அட்டாச் பண்ணும் போதே நாட்டு வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பிசுலாம் உள்ளே போயிடும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.